எக்காரணத்துக்கு கொண்டும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கங்கிறது அழிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் அவரோட இலக்கு. அப்போ சார் அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, இந்த சங்கத்தை விட்டுலான்னா இதை விட்டுட்டா இதை எங்க இயக்குனர் சங்கத்தோட இணைச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. இயக்குனர் சங்கம்னா படம் இயக்குறவங்க மட்டும் இருக்கிறதா ஆயிடும். எழுத்தாளர் சங்கம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் பேடும் பேனாவும் புடிச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறவனுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த சங்கம் மட்டும் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருப்பார். இந்த எழுத்தாளர் சங்கத்தினால அவருக்கு ₹1 பிரயோஜனம் கிடையாது சார். இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் சார். போன எழுத்தாளர் சங்க தேர்தல் அப்போ ஷுட் பி ஃப்ராங்க் ஃபினான்ஷியலி டைட். ஃபினான்ஷியலி டைட். அக்காவும் சாந்தனு ப்ரோவும் எப்பவுமே கண்ணுங்கிறதுமா வீட்டையும் இந்த மற்றதையும் பார்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் இருப்பாங்க. சாருக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். என்னன்னா, அப்போத்துல இருந்தே அவர் வண்டியில் ஒரு பேக் இருக்கும், அதில் கைவசம் இருக்கும். யார் வந்து கேட்டாலும் எதுக்குன்னு வந்து கேட்டாலும் சம்மந்தமே இருக்காது. நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் ஒருத்தர் காலையில் வராரு, சார் நான் உங்கள் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் சார், நான் உங்கள் பெரிய ரசிகர் சார் எல்லாம் பேசிட்டு போயிட்டார். மத்தியானம் திரும்ப வராரு, இந்த மாதிரி வீட்டில் கஷ்டம் சார் அப்படின்னும் போது, என்னையா காலையில் வந்தார் இப்போ மத்தியானம் கஷ்டன்றாரியா, அவரை கூப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பையிலேருந்து கொஞ்சம் பைசா எடுத்து கொடுத்து என்னால் இதாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சார் வீட்டுக்கு ஹெல்ப்னு வந்தவங்களுக்கு யாருக்குமே ஹெல்ப் வாங்காமல் போனதே கிடையாது. அப்படி ஒரு குணம் உள்ள ஒரு மனுஷன். அப்படி இருக்கிறதுனால அவர்கிட்ட எப்பவுமே பணம் தங்கிக்கிட்டே இருக்காது. அப்போ போன எழுத்தாளர் சங்க தேர்தல் அப்போ சார்கிட்ட பணம் கம்மியாக இருந்தது. அச்சாரம் சேகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், சாரோட அசிஸ்டண்ட் தான் அவரும், சித்து +2 படத்தில் அசிஸ்டண்ட். அவர்கிட்ட சொல்லி ஒரு வழக்கறிஞர் மூலமா கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கடன் வாங்கி அந்த தேர்தலில் செலவு பண்ணார். கடன் வாங்கி செலவு பண்றாரு. அங்கிருந்து 3 லட்சமோ என்னமோ பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து உள்ள கையிட்ட கொடுத்து, இதுதான் கையில காசு இருக்கு, இதுல நிர்வாகம் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு 100 ஃபீட் ரோட்ல அச்சார சேகரோட ஆஃபீஸில் அங்கேதான் தேர்தல் அலுவலகம் போட்டோம். நான் தான் அதுக்கான முழு வேலையும் பார்த்தேன் அந்த தேர்தலில். இப்போ அங்கே என்னன்னா, அந்த தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட்டில் அணியா ஜெயிச்சிட்டோம். ஆனால் அணியா ஜெயிச்சாலும் மூத்த எழுத்தாளர்களாக இருந்தாங்கல்ல, அதில் ஒரு சிலர் தோத்துட்டாங்க. அது சாருக்கு மிகப்பெரிய வருத்தம். அந்த வருத்தம் எல்லாமே சேர்த்து மொத்தமாக தேக்கி வச்சிருந்த மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் வீட்டுக்கு வந்து உட்காந்தோடனே பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அப்போ யார் திட்டுறது என்ன திட்டுறதுன்னு தெரியல, நான் சிக்கிக்கிட்டேன். திட்டுறாரு திட்டுறாரு திட்டுறாரு, எனக்கு எப்படி சொல்றது, நம்ம பக்கெட் இவ்வளோதான் பிடிக்குன்ற லெவலை தாண்டி அதிகமாக திட்டிக்கிட்டே இருக்காரு. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, நான் பஸ்ட் அவுட் அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அழுவும் போதும் சும்மா அழுவாதையா அப்படிங்கிறார் திரும்பியும். அப்போ எனக்கு இன்னும் அழ வருது. நான் அழுதுட்டு கோச்சிட்டு, சார் நான் ரொம்ப வலிக்குது சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன் வீட்டுக்கு. இப்போ மறுநாள் காலையில் ஃபோன் அவர்கிட்ட இருந்து, சார் நான் போகவே கூடாதுன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். 8:45 ஃபோன் சார்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஃபோன் எடுத்த உடனே கோச்சிக்காதப்பா சாரிப்பா அப்படின்னாரு. சார் அப்படின்னு அக்காலாம் சொன்னாங்கப்பா, எல்லாரும் மேலேயும் இருந்த கோவம் மொத்தமாக உன் மேலே காமிச்சோம்ப்பா சாரிப்பான்னு. உடனே எனக்கு மொத்தமாக பறந்து போச்சு. எப்போ அவரை முதல் முறை சந்திச்சிங்க? எவ்வளோ நாளாக அவர் கூட இருக்கீங்க நீங்கள்? சார் ஆக்சுவலி வந்து நான் சாரை சந்திச்சதுங்கிறது வந்து எனக்கு நினைவில்லாத வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா வந்து சாரோட லேக் ஏரியா 3rd ஸ்ட்ரீட் வீடு இருக்கும்போது சார் வீட்டு வாசலில் பெருக்கிற வேலை செஞ்சுருக்காங்க. சித்தியும் அம்மாவும் அப்போ பெருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு அனுபவங்கிறது நான் ஊடகத்துறை தான். அப்போது அவரோட பயணிக்கிற காலத்தில் 2015 முதல்ல என் நண்பர்கள் சில ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அதுக்காக சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதுக்காக சாரை போய் சந்திக்கிறேன். பாக்கியா புக்கை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் தயார் பண்ணாங்க. அப்போது நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஹெட்டாக கேட்டிருந்தேன். அப்போ அந்த யூடியூப் சேனல் நான் ரிலீவ் ஆகிற சமயம் பாக்கியா புக்கை டிஜிட்டலைஸ் பண்ணணும் போது சார்கிட்ட வந்தேன்.